Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 1 சாமுவேல் அதிகாரங்கள் 13 முதல் 16 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே சாமுவேல் சவுலை கண்டனம் செய்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சாமுவேலின் வருகைக்காக கில்காலில் காத்திருக்குமாறு ஆண்டவர் சவுலுக்கு திட்டவட்டமாக கட்டளையிட்டிருந்தார். சாமுவேல் அங்கு பலிகளை செலுத்தி சவுல் செய்ய வேண்டிய காரியங்கள் குறித்து ஆலோசனை சொல்லுவான். குறித்த காலத்தின்படி 7 நாட்களுக்குள் சாமுவேல் வந்து சேராதவாறு தெய்வீக செயலின் மூலம் சில காரியங்கள் மூலமாக தாமதமாகிவிட்டது. சவுலின் கீழ்ப்படிதலை ஒருவேளை தேவன் சோதித்து பார்த்திருக்கலாம். ஆனால் பொறுமை இழந்து தான் செய்யலாம் என்று நினைத்து சவுல் சாமுவேல் செய்ய வேண்டிய வேலையை செய்தான். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சவுல் முன்வந்து பழி செலுத்தினான். பழி செலுத்துவது ஆசாரியனுக்குரியது. ராஜா பழி செலுத்துவது கூடாதது. தேவனுடைய கட்டளையின்மை சவுல் மீறினபடியால் சவுலிடமிருந்து ராஜ்யபாரம் எடுத்துவிடப்படும் என்று சாமுவேல் அறிவித்து விட்டார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ராஜ பதவியை தன்னிடம் சவுல் வைத்து கொண்ட போதிலும் அவனுடைய சிங்காசனத்திற்கு அவனுக்கு பின் அவனுடைய மகன் யோனத்தான் வரப்போவதில்லை என்பதை இந்த காரியங்கள் தெளிவுபடுத்துகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 14வது வசனத்திலே, இதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லை என்று உறுதியாக சாமுவேல் சவுல் ராஜாவிடம் தெரிவித்ததை இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த மனுஷனே தாவீது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே அவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இளமையிலிருந்தே தேவன் பேரில் பூரண விசுவாசம் வைத்த தாவீது ஒரு குழந்தையைப் போல தேவன் பேரில் முழுவதுமாய் தனது நம்பிக்கையை வைத்திருந்ததான தாவீது தன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை தொழுது கொண்டிருக்கிறதான தாவீது. இந்த தாவீதைத்தான் தேவனுடைய கண்கள் தேடி கண்டுபிடித்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனே இஸ்ரவேலின் உண்மையான ராஜாதி ராஜா என்று தாழ்மையுடன் அங்கீகரித்து தான் தேவனுடைய பிரதிநிதி மாத்திரமே என்று அங்கே தாவீது ஒப்புக்கொண்டதை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். வெளிப்படையாக மக்கள் மத்தியில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் தாவீது இருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே யோனத்தான் பெலிஸ்தியரை தாக்கும்படியாக புறப்பட்டு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேலின் சார்பாக செயல்பட்டபடியால் மட்டுமே இஸ்ரவேலர் பெலிஸ்தியரை தோற்கடித்தார்கள்.
இந்த அதிகாரம் 14ஆம் அதிகாரம் முழுசும் இதை தெளிவுபடுத்துகிறது. இஸ்ரவேலர் சோர்வடைந்து குறைவான எண்ணிக்கையில் இராணுவம் உள்ளவர்களாகவும் போதுமான ஆயுதம் இல்லாதவர்களாகவும் இருந்தார்கள். அவர் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்போ நம்பிக்கையோ இல்லை. எனினும் இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள் என்றால் அது கர்த்தருடைய தயவு மாத்திரமே. கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை 23வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்து போதுமான சௌகாரியங்கள் நமக்கு இல்லாதிருக்கும் போதும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலைமையிலே தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக கடந்து வருவார். தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி 46வது சங்கீதம் 1வது வசனம் தெரிவிக்கிறது. நம்முடைய தேவைகளுக்கும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற உன்னத தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலர் பெலிஸ்தரை முறியடிக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 15வது அதிகாரத்திலே தேவன் சவுலை ராஜாவாக இராதபடிக்கு தள்ளிவிடுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அமலேக்கியர் செய்த காரியங்களுக்காக ஆண்டவர் அமலேக்கியருக்கு தண்டனை கொடுக்க விரும்பினார். அமலேக்கியர் வனாந்திரத்தில் தேவனையும் அவருடைய மக்களாகிய இஸ்ரவேலையும் எதிர்த்து நின்றவர்கள். அது யாத்ராகமம் 17வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் தீய சக்திக்கு பிரதிநிதியாக இருந்து தேவனையும் அவருடைய மக்களையும் அவருடைய சத்தியத்தையும் எதிர்த்து நின்றார்கள். எனவே தேவன் அந்த தேவனுக்கு கட்டளை கீழ்ப்படியாத அமலேக்கியரை நிர்மூலமாக்கும்படி அவர் சித்தம் கொண்டார். ஆனால் இந்த சித்தத்திற்கு எதிராக சவுல் ராஜா அமலேக்கியரை முழுவதுமாய் அவர் சங்கரிக்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டு. சவுல் தேவனுக்கும் அவருடைய தேவனுடைய தெளிவான கட்டளைக்கும் கீழ்ப்படியாமல் போனார். அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கவில்லை. சவுல் ராஜா தன் முழு இதயத்தோடு தேவனுக்கு அர்ப்பணிக்கவில்லை. தேவனாய் கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டார், ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆனால் ராஜமான பிறகு அவன் ராஜ்ய மேன்மையை தான் பிடித்தவர்களே ஆண்டவரை பிடிக்கவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை பிடிக்கவில்லை. அங்கே 22வது வசனம் சொல்கிறது, சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் பலிகள் எனக்கு பிரியமாயிருக்குமோ என்று ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கீழ்ப்படிதலைத்தான் வேத புத்தகம் முழுவதும் ஆதியாகமம் தொடங்கி முழுவதும் பார்க்க. இந்த கீழ்ப்படிதலுக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். உன்னதரான தேவன் 16வது அதிகாரத்திலே சாமுவேல் மூலமாக தாவீது அபிஷேகம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இவன்தான் என்று அபிஷேகம் பண்ணி சொல்லி தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சவுலை தள்ளி தாவீதை தெரிந்து கொள்கிறார். நாம் தாவீதை போல தேவ சமூகத்தில் தாழ்மையோடு முழியதயத்தோடு தேவசமத்தில் காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.